Hi, today 12th Max chapter 1 exercise 1.3 ல second sum பார்க்கலாம். If a equal minus 5 1 3 7 1 minus 5 1 minus 1 1 and b equal 1 1 2 3 2 1 2 1 3. Find the products AB and BA and hence solve the system of equations x plus y plus 2z equal 1 3x plus 2y plus z equal 7 2x plus y plus 3z equal 2. இப்போ வந்து இந்த ஏ கொடுத்துருக்குறாங்க பி கொடுத்துருக்காங்க ஏபி ப்ராடக்ட்ஸ் ஏபி அண்ட் பிஏ ஏபி கண்டுபிடிச்சி பிஏ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஃபஸ்ட் வந்து ஏபி கண்டுபிடிச்சிக்கலாம். ஏவும் பியும் தனியாக எடுத்து எழுதியிருக்கிறேன். ஏபி இது ரெண்டையும் வந்து நம்ம மல்டிபிள் பண்ண போகிறோம். -5 × 1 -5 1 × 3 + 3 3 × 2 + 6. நெக்ஸ்ட்டு -5 × 1 -5 1 × 2 + 2 3 × 1 + 3. Next -5 × 2 -10 1 × 1 + 1 3 × 3 9. Next in the row 7 × 1 7 + 1 1 × 3 3 -5 × 2 -10. Next 7 × 1 7 1 × 2 2 -5 × 1 -5. Next 7 × 2 14 1 × 1 + 1 -5 × 3 -15. Next in the last row 1 × 1 1 -1 × 3 -3 1 × 2 + 2 1 × 1 1 -1 × 2 -2 + 1 × 1 1 1 × 2 2 -1 × 1 -1 1 × 3 3. ஓகேவா, இப்போ இதை சால்வ் பண்ணிக்கலாம். -5 + 3 + 6 6 + 3 9 9ல் 5 போச்சுன்னா 4. ஸோ இங்கே 4 இப்போ 2 + 3 5 5 - 5 0 இங்கே 0 9 + 1 10 10 - 10 0 ஆயிடும். ஸோ 0. இது 7 + 3 10 10 - 10 0 7 + 2 9 9 - 5 4 14 + 1 15 15 - 15 0 1 -3 -2 -2 + 2 0 1 -2 வந்து -1 -1 + 1 வந்து 0 2 - 1 1 1 + 3 4. ஓகேவா, இப்போ வந்து பிஏ கண்டுபிடிக்கலாம். பிஏக்கு வந்து பி ஃபஸ்ட் எழுதிட்டு ஏ வந்து செகண்ட் எழுதியிருக்கிறேன். பி தான் ஃபஸ்ட் எழுதணும், ஏ தான் செகண்ட் எழுதணும், அப்போ தான் கரெக்டாக வரும். ஓகேவா, இப்போ பிஏ கண்டுபிடிக்கலாம். 1 × -5 -5 + 1 × 7 7 + 2 × 1 2. Next 1 × 1 1 1 × 1 1 2 × -1 -2 1 × 3 3 1 × -5 -5 2 × 1 2. Next in the row 3 × -5 -15 2 × 7 + 14 1 × 1 1 3 × 1 3 + 2 × 1 2 1 × -1 -1. Next 3 × 3 9 2 × -5 -10 1 × 1 + 1. Next 2 × -5 -10 1 × 7 7 3 × 1 3 2 × 1 2 1 × 1 1 3 × -1 -3. Next 2 × 3 6 1 × -5 -5 3 × 1 3. ஓகேவா, இப்போ சால்வ் பண்ணிக்கலாம். 7 + 2 9 9 - 5 4 1 + 1 2 2 - 2 0 3 + 2 5 5 - 5 0 14 + 1 15 15 - 15 0 3 + 2 5 5 - 1 4 9 + 1 10 10 - 10 0 7 + 3 10 10 - 10 0 2 + 1 3 3 - 3 0 6 - 5 1 1 + 3 4 4. இது என்னது 4 × I3ன்னு சொல்லாமல் இந்த 4 எல்லாம் வெளியே எடுத்துட்டோன்னா இது என்ன வரும் 1 0 0 0 1 0 0 0 1ன்னு வருமா, அது என்னது I3. ஸோ இது வந்து 4 × I3ன்னு சொல்லிக்கலாம். ஏபியும் வந்து இதே தான் கிடச்சிது. இங்கே பாருங்கள், ஏபியும் அதே தான் கிடச்சிருக்குது, பிஏவும் அதே தான் கிடச்சிருக்குது. ஸோ ஏபி = பிஏ = 4I3 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ நமக்கு வந்து ஏதாவது ஒரு இன்வெர்ஸ் வேணும். இப்போ ஏ இன்வெர்ஸ் இல்லைனா பி இன்வெர்ஸ் வேணும்.
நம்ம வந்து பி இன்வெர்ஸ் எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா கொஸ்டினில் கொடுத்துருக்குற இந்த ஈக்குவேஷன் வந்து பிக்கு தான் வந்து மேட்ச் ஆகுது. அதாவது பாருங்கள் 1 1 2 இருக்கா, பி 1 1 2 3 2 1 3 2 1 2 1 3 2 1 3. அதாவது இந்த பி கொஸ்டினில் கொடுத்துருக்க இந்த பி தான் வந்து இந்த ஈக்குவேஷனுக்கு மேட்ச் ஆகுது. ஸோ நம்ம வந்து பி இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சி நம்ம இதை சால்வ் பண்ண நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம பி இன்வெர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். ஸோ ஏபி ஈக்குவல் 4 × I3 இது மட்டும், இந்த ஈக்குவேஷன் இது மட்டும் எடுத்துருக்கிறேன். இந்த பிஏ விட்டு ஏபி ஈக்குவல் 4I3ன்னு எழுதியிருக்கிறேன். அதுக்கப்புறம் ஏ மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு பி அந்த சைடு போகும்போது 1/bன்னு போயிடும். ஏன்னா அப்போ தான் இதுக்கு நமக்கு பி இன்வெர்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் பி வந்து இந்த சைடு கொண்டு போய்க்கிறேன். இந்த 4I3 வந்து அப்படியே போட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஏ ஈக்குவல் இந்த 1/b வந்து பி இன்வெர்ஸ் ஆயிடுது. பி இன்வெர்ஸ் இன்ட்டு 4. I3க்கு வந்து வேல்யூ 1 தான். ஸோ அதை நம்ம எழுத தேவையில்ல, அதை விட்டுடலாம். ஸோ ஏ ஈக்குவல் பி இன்வெர்ஸ் இன்ட்டு 4ன்னு வருது. ஸோ நமக்கு பி இன்வெர்ஸ் மட்டும் தான் வேணும். ஸோ பி இன்வெர்ஸ் மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு 4 அங்கே போகும்போது a/4ன்னு போயிடும். ஸோ பி இன்வெர்ஸ் ஈக்குவல் 1/4 × a. இந்த a/4 வந்து 1/4 × aன்னு எழுதியிருக்கிறேன். ஓகேவா? இப்போ பி இன்வெர்ஸ் நமக்கு கிடச்சிடுச்சா? இதில் வந்து நம்ம ஈக்குவேஷன் வந்து நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வந்து நான் அப்படி எழுதியிருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இதிலேருந்து ஏ தனியாக பி தனியாக எக்ஸ் தனியாக நம்ம எழுதுவோம். ஸோ பி வந்து நம்ம பி இன்வெர்ஸ் இங்கே கிடச்சிருக்குது. அதனால் நம்ம வந்து இதை வச்சு நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ இதுலேருந்து தனித்தனியாக எடுத்து எழுதிக்கலாம். பி ஈக்குவல் இது வந்து நமக்கு பி தானே மேட்ச் ஆச்சு. ஸோ வந்து இதை ஏன்னு எடுக்காமல் இதை வந்து நான் பின்னு எடுத்துருக்கிறேன். பி ஈக்குவல் 1 1 2 3 2 1 2 1 3. ஓகேவா? பி ஈக்குவல் இதோட கோஎஃபிஷியன்ட் எல்லாம் பின்னு போட்டு எழுதியிருக்கிறேன். நெக்ஸ்ட் எக்ஸ் வந்து இதோட வேரியபிள் XYZ. சி வந்து இதோட கான்ஸ்டன்ட் 172. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், இதுலேருந்து இதுக்கோட ஃபார்முலா என்ன? bx ஈக்குவல் சியா, bux ஈக்குவல் சி. அதாவது இதோட கோஎஃபிஷியன்ட் வேரியபிள் ஈக்குவல் இந்த கான்ஸ்டன்ட். ஸோ bx ஈக்குவல் சி. இப்போ நமக்கு எக்ஸ் தான் வேணுங்கிறனால எக்ஸ் இந்த பக்கம் வச்சுட்டு பி அங்கே போகும்போது பி இன்வெர்ஸ் வந்துடும். பி இன்வெர்ஸ் இன்ட்டு சி. ஸோ எக்ஸ் ஈக்குவல் அந்த பி இன்வெர்ஸ்க்கு பதிலாக நம்ம இங்கே மேலே கண்டுபிடிச்சிருக்கிறோம் பி இன்வெர்ஸ் 1/4 × a அதை எழுதியிருக்கிறேன். ஸோ அந்த பி இன்வெர்ஸ்க்கு பதிலாக இந்த 1/4 × aன்னு எழுதிட்டு அப்புறம் இந்த சி எழுதியிருக்கிறேன். இப்போது அந்த 1/4 அப்படியே எழுதிட்டு ஏ வந்து கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்களா அந்த கொஸ்டினில் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்க, ஏன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, இதுதான் வந்து இங்கே வந்து எழுதியிருக்கிறேன். ஓகேவா? இந்த ஏக்கு பதிலாக அந்த ஏ எழுதியிருக்கிறேன். சி வந்து இங்கே கண்டுபிடிச்சோம்ல கான்ஸ்டன்ட், இந்த ஈக்குவேஷனோட கான்ஸ்டன்ட் இல்லாதான் சி 172. ஸோ 172. இப்போ இது ரெண்டையும் வந்து நம்ம மல்டிபிள் பண்ண போகிறோம். 1/4 அப்படியே எழுதிட்டு -5 × 1 -5 1 × 7 + 7 3 × 2 6 7 × 1 7 plus 1 × 7 7 -5 × 2 -10 1 × 1 1 -1 × 7 -7 1 × 2 + 2. அதுக்கப்புறம் இந்த 1/4 அப்படியே எழுதிட்டு 7 + 6 வந்து 13 13 - 5 வந்து 8. ஸோ இங்கே 8. நெக்ஸ்ட்டு 7 + 7 14 14 - 10 வந்து 4. நெக்ஸ்ட்டு 1 + 3 1 + 2 வந்து 3 -7 + 3 வந்து -4. ஸோ இங்கே வந்து -4. இப்போ இந்த 4 டேபிள் இந்த மூணுமே வந்து 4 டேபிளில் வந்து டிவைட் ஆகும். அதனால் வந்து நம்ம 4ஆல் டிவைட் பண்ணி எழுதிக்கலாம். 8 4ஆல் டிவைட் பண்ணால் 2, 4 4ஆல் டிவைட் பண்ணால் 1, -4 4ஆல் டிவைட் பண்ணால் -1. ஸோ இப்போ வந்து இதான் வந்து XYZ. X = 2, Y = 1, Z = -1. அவ்வளோதான். தேங்க்யூ.